திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதனின் நன்றி கலந்த வணக்கம். சிம்மராசி பலன்கள். தை மாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது மகர ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும். சிம்ம ராசிக்கு அங்கே என்ன நினச்சிருக்குன்னா மகம் இருக்குது. மகம் 1, 2, 3, 4 இருக்குது. இன்னும் 4 பாதங்கள். அடுத்து பூரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்குது. அடுத்து உத்தரம் 1ஆம் பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம். இதில் சிம்மராசி பிறந்தவங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குது. சூரியன் பொதுவாக 3, 6, 11 இருக்கலாம். அப்போ சிம்மராசி பிறந்தவங்களுக்கு சூரியன் தந்தையோட கூடிய ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க தந்தைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் தைரியமாக கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்க, அவர் சரியாயிடுவார். ஆப்ரேஷன்லாம் செய்யலாம் தாராளமாக. அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்தரமாக இருந்தாலும் சரி. அப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு, வெற்றி. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தொழிலில் வெற்றி. அப்போ தந்தையுடைய ஆரோக்கியம் சிறக்கும். தந்தைக்கு உடனே பிரச்சனையா தைரியம் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்க, உயிர் தப்பிச்சுவார். அடுத்து 10ல் குரு இருக்கார், தொழிலில் மாற்றம் வரும் சொல்லுவாங்க. 10ல் குரு பதவியில் மாற்றம் சொல்லுவாங்க. அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த தை மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் அல்லது மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த தை மாதத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கலாம். அது எந்த தொழில் இருந்தாலும் சரி. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு. இந்த ஊதிய உயர்வு இன்னைக்கு கூட அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சிறப்பு தான். ஏன்னா தை மாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தையில் சூரியன் இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். இந்த தை சிறப்பான தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சிம்ம ராசிக்கு குரு 10 இருக்காருன்னு சொல்லிட்டேன், கேது 2 இருக்காரு. அப்போ சிம்ம ராசிக்காரங்க உண்மையை பேச நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் போராடி ஜெயிக்கணும் எதுலையுமே. அதுவும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் போராடினாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உதாரணம், நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவங்க மகத்தில் பிறந்து உலக லெவலில் அந்த அம்மா செஞ்ச சாதனம் இப்போ யாரும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க மாசி மாதம் பிறந்துட்டாங்க. ஆனால் தை மாதம் உடைய எஃபெக்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா சூரியன் தை மாதத்தில் இருந்தாலும் அந்த சிம்ம ராசிக்கு சனி 6, 7 குறைவராகிறார். இப்போ அந்த சனி சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு, அந்த ராசியை பார்க்குறார். அப்போ இந்த தை மாதம் அவங்க அரசு ஊழியர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அரசு சம்பந்தமான கான்ட்ராக்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மகத்தில் பிறந்ததாலும், பூரத்தில் பிறந்ததாலும், உத்தரத்தில் பிறந்தாலும் நடக்கும். அடுத்து பூர நட்சத்திரம். பூரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அப்போ பூரத்தில் பிறந்தவங்க அனைவரும் ஆண்டாளை கும்பிடுங்க. ஆண்டாளை கும்பிட்டு உங்களுடைய தொழில் துவங்குங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அப்போ பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கார். பெரும்பாலும் சூரியன், சுக்கிரன், புதன் ஒரே அந்த நெருங்கி வருவாங்க. அது பேர் முக்கூட்டு கிரகம் பேர். ஒரே மாதிரி தான் வருவாங்க. அப்போ சுக்கிரன் பூரம் குறிப்பாக இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, டக்குன்னு கோபம் வந்துடும். ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அந்த பூரத்தில் பிறந்தால் பெண்கள் வசியம். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார இந்த தை மாதம் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா சனி பார்க்குறாரு. ஆனால் வாக்குவாதம் பண்ணிக்கூடாது பூரத்தில் பிறந்த அனைவரும். அப்போ பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண்டாள் தெய்வம்னு சொன்னேன். அந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. இந்த தை மாதத்தில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தை வரைக்கும் நற்பலன்கள் நடக்கும். அடுத்து உத்தரம். பொதுவாக சொல்லுவாங்க, உத்தரத்தில் பிறந்தால் ஊர்கோடியில் நிலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கல்ல, யாராக இருந்தாலும் சரி. சிம்ம ராசியில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரமாக இருந்தால் ஒரு காணி நிலமாக அவங்க வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த காணி நிலம் இல்லாதவர்களுக்கு இந்த தை மாதம் பிறந்திருந்தால் அல்லது சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு அந்த காணி நிலமாக அமையும். அப்போ நிலம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வண்டி வாகன சம்பந்தமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா உத்தரம் சூரியன் ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த தை மாதத்தில் நீங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசிக்காரனுக்கு அதிகம்.
அரசாங்க ஊழியர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்போ மகத்தில் பிறந்திருந்தாலும் பூரத்தில் பிறந்திருந்தாலும் உத்தரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தை மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பான மாதம். தைரியமாக இருங்க. பொதுவாக கால தத்துவ ராசிப்படி சிம்ம ராசி 5வது ராசியாக வரும். அப்போ 5ம் 9ம் மிஞ்சு பலனை கொடுக்குன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதம். இந்த தை மாதம் கிடையாது, எந்த ஒரு தை மாதமும் சிம்ம ராசி பிறந்தவர்கள் சிறப்பு. மகத்தில் பிறந்தவர்கள் விநாயகரை கும்பிடுங்க. பூரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாள் கோயிலுக்கு போங்க, ஆண்டாளை கும்பிடுங்க. ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ஆண்டாள் இருக்கும், அங்கே போய் அந்த அம்மாவுக்கு நிலமாலை வாங்கி கொடுத்து கும்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும். அடுத்து உத்தரத்தில் பிறந்தவங்க ஐயனார் அல்லது ஐயப்பனை கும்பிடுங்க, அல்லது கருப்பணசாமி கும்பிடலாம், இந்த முனியாண்டி இப்படி கும்பிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார், உங்கள் தடைகளை கண்டிப்பாக நீக்குவார்.